அந்த மூன்றாவது கண் அப்படின்றதே வந்து சிவனுடைய பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனை குறிப்பிடுவது தான். யாருமே அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நம்பி யாராவது போனால் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டி விட்டில் பூச்சி மாதிரி இறப்பதற்கு ஆன வழியை தான் வந்து தேடுறாங்களே தவிர யாரும் யாருடைய கண்ணையும் திறக்க முடியாது. ஏன் இந்த மூன்றாவது கண்ணுன்றது எந்த அளவுக்கு உண்மை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அந்த மூணாவது கண்ணை திறந்துட்டேன்னு சொல்கிறாங்க, அது எப்படிங்கய்யா? நம்மளுக்கு மூன்றாவது கண் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து மறைமுகமாக வந்து பசுபதி பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கோணத்தின் ஒரு மையப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் வந்து அந்த மூன்றாவது கண் அப்படின்றதே வந்து நம்மளுடைய ஜீவனதை குறிப்பிடுறது தான். சிவனுடைய பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனை குறிப்பிடுவது தான். இந்த ஜீவன் அப்படின்றது வந்து நம்மளுடைய உயிர் இயக்கமாக ஆற்றலாய் இறைநிலை, அதாவது எல்லாருக்குள்ள இப்போ நம்மளுடைய சடம் அப்படின்ற உடலில் ஆன்மா என்றது தான் வந்து ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு. அந்த ஆன்மாவுடைய நிலைப்பாட்டில் நம்மளுடைய இந்த உடலும் ஆன்மாவும் வந்து இணைஞ்சு இயங்கிறதுக்கு ஜீவன் வந்து ஒரு மூலமாக இருக்குது. அது அந்த ஜீவன் இல்லைன்னா நம்மளுடைய உடல் வந்து சடலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சடம் அப்படின்றத வந்து சடலம் அப்படின்னு ஆகப்படுது. அந்த சடலமாக ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உயிர் கிடையாது, உயிரற்ற உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆன்மாவை வந்து நிலைப்படுத்துவதற்காக நம்மளுக்கு வந்து இறைவனே நம்மளுடைய உடலில் வந்து ஒரு துளியாக வந்து ஜீவனாய் வந்து குடியிருக்கிறார். அப்போ அந்த ஜீவன் எப்படி பாதுகாக்கப்படுது அப்படின்னா 7 நிலைகளாக ஒரு ஜெவு படலங்களும் நீர் படலங்களும் கூடி காக்கப்படுது. அது வந்து ஒரு மூலமாக வந்து ஒரு லிங்க வடிவத்தில் பாதுகாக்கப்படுது. அந்த ஜீவன் அந்த நம்மளுடைய உயிரை வந்து பாதுகாக்கப்படுது. அந்த உயிரை வந்து பாதுகாக்கப்படக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த படலங்களை வந்து ஒவ்வொரு வள்ளல் பெருமான் கூட சொல்லுவாங்க, 7 திரைகள் வந்து விலக்கி நம்மளுடைய அருட்பெருஞ்சோதியை காணலாம் அப்படின்ட்டு. அந்த அருட்பெருஞ்சோதி தான் மூன்றாவது கண். அந்த அருட்பெருஞ்சோதி மூன்றாவது கண்ணை அதை நம்ம வந்து விழிப்படைஞ்சிடு அப்படிதுன்னா அதுதான் வந்து இறைவனை தரிசித்தல். அதாவது வந்து நம்ம வந்து கடவுளை வந்து நேரில் வந்து பார்க்கக்கூடியது, இறைவனை பார்க்கக்கூடியது. அப்போ வந்து அந்த இறைவன் தான் வந்து நம்ம வந்து மூன்றாவது கண்ணா வந்து நம்மளுக்குள்ள வந்து மூன்றாவது கண்ணா இருக்காங்க. அந்த இறைவனுடைய செயல்பாட்டில் தான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் இயங்குது. எல்லா நிலைகளிலும் எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் வந்து நீக்கமர நிறைந்திருப்பது வந்து ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய ஒரு பிரம்மாண்டம். அப்போ அந்த பிரம்மாண்டத்தினுடைய மொத்த உயிராற்றலாக இயங்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய உயிராற்றலாக இயங்கக்கூடிய மூன்றாவது அந்த கண் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்குள்ள ஒரு துளியாக இருக்கிறது தான் அந்த மூன்றாவது கண். அப்போ அந்த பிரம்மாண்டத்தினுடைய ஜோதியை வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஜோதியை வந்து நம்ம வந்து ஒளியை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சத்தினுடைய பேரண்டத்தினுடைய இணைஞ்சிடறோம். இணையும் போது ஆதிக்கு சமமாக நிலையை வந்து நம்ம பெறுறோம். அந்த ஆதிக்கு சமமான நிலை பெற்ற ஒருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சித்தர்கள். அப்போ அந்த சித்தர்கள் இப்போ வந்து மூன்றாவது கண்ணை பாட்டுட்டோம், இதை வந்து நாங்கள் இதை சொல்கிறோம் அது சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நடைமுறையுடைய ஏதோ ஒரு பிதட்டலான வார்த்தைகளை வரக்கூடிய ஒரு மற்றவர்களை நம்ப வைத்து அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடிக்கொள்வதற்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை தவிர மூன்றாவது கண்ணை பார்த்தவர்கள் ஞானிகளா பிரபஞ்சத்தினுடைய சித்த நிலையை சித்தர்களா மாறிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஆன்மாவுக்கும் அழிவு கிடையாது, அவங்க உடலுக்கும் அழிவு கிடையாது. அவங்களுடைய முக்தி நிலையை அடைஞ்சவங்க மட்டும்தான் அந்த மூன்றாவது கண் பார்த்த நிலை. அப்படின்ற போது வந்து இவங்க வந்து எல்லாம் வந்து மூணாவது கண்ணை பார்த்துட்டேன், இதை நான் சொல்கிறேன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்றது இது சொல்லக்கூடியதை வந்து ஒவ்வொரு நிலையிலையும் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த நம்மளுடைய ஆன்மா வந்து ஒரு அந்த சுழிமுனை நாடி ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடைக்கலையும் சூரியக்கலையும் சந்திரக்கலையும் மாறி ஓடிட்டுருக்கோம். அந்த மாறும்போது சுழிமுனையில் ஓடும்.
அந்த சுழிமுனையில் வந்து ஒரு செகண்ட் ஓடலாம். சில பேருக்கு வந்து அந்த ஆன்ம நிலையில் யோக நிலையில் இருக்கவங்களுக்கு தொடர்ந்து ஓடுது அப்படின்னா அப்போ இறைவனுடைய ஐக்கிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ அந்த நிலையில் வந்து நம்ம நிலை பெற்ற நிலை தான் வந்து மூன்றாவது கண். அந்த ஜோதியை கன்றது தான் மூன்றாவது கண்ணை தவிர மற்றபடி இவங்க சொல்லக்கூடிய அத்தனையும் பிதட்டல் வார்த்தைகள். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஜோதி ஒரு ஒளி தான், அதை பாக்குறது தான் மூணாவது கண் சொல்றீங்க. ஆனா மற்ற நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் உங்களுக்கு திறந்து விடுறேன், மூணாவது கண் திறக்கப்படும், நீங்க வந்து அப்படிலாம் சொல்லிட்டு விளம்பரம் பண்றாங்களே, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு மனிதருக்கு அந்த திரைகள் விலக்கி மூன்றாவது கண்ணை அதை வந்து வெளிப்படுத்துறாங்க. அந்த பரம்பொருளை பரஞ்சோதியை அருப்பெருஞ்சோதியை வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து காட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. அப்படின்னா ஏற்கனவே அவங்க அதை பார்த்து அவர்களுடைய உடல் முழுவதும் ஜோதிமயமாகி அந்த சித்தநிலை அடைந்தவர்களால் மட்டும்தான் அந்த நம்மளுடைய உடல்ல வந்து அந்த அவங்களுடைய உடல் ஸ்பரிசம் படும்போது அதனுடைய ஒரு ஆற்றல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த திரை விலகும். அது வந்து இன்னைக்கு வந்து இங்க இருக்கிறவங்க இயக்கத்துல இருக்கிறவங்க வெளி உலகத்தில் வந்து பயணிக்கிறவர்களுக்கு யாருமே அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நம்பி யாராவது போனா அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டி விட்டில் பூச்சி மாதிரி இறப்பதற்கு வழியை தான் வந்து தேடுறாங்களே தவிர யாரும் யாருடைய கண்ணையும் திறக்க முடியாது. அதனாலதான் கலியுகத்துல அந்த மெய்நிலை அடைந்த சித்த பெருமக்கள் உங்களுக்கு வந்து யாரும் வழிகாட்டுறதுக்கு உங்களை வந்து வழி நடத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. போலியான வேடம் தரித்து பிதட்டுவார்கள். அந்த நபர்களை கண்டு ஏமாறாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு நிலைப்பாடு வேணும் அப்படின்னா அந்த பிரம்ம நிலை அடையணும், சிவநிலை அடையணும், சித்தநிலை அடையணும், முழுமையான வந்து முக்தி நிலை அடையணும் அப்படின்னா நீங்க உண்மையான அந்த சித்த நூல்களில் வந்து குறிப்பிட்ட மாதிரி முப்பு ரகசியங்களை தெரிந்து கற்ப ரகசியங்களை தெரிந்து உடலை கற்ப நிலை ஆக்கி அந்த கற்ப நிலையுடைய உச்சத்தின் நிலைப்பாட்டில் உயிராற்றலின் பெருக்கமாகும் போது அந்த உயிராற்றலின் பெருக்கத்தின் நிலைப்பாட்டில் தான் அந்த திரைகள் விலகி உங்களுக்குள்ள அந்த மூன்றாவது கண் அப்படின்றக்கூடிய அருட்பெருஞ்சோதியின் பிரகாசம் வந்து தெரியும். அந்த அருட்பிரகாசம் அந்த ஜோதியோடைய பிரகாசம் அந்த திரைகள் விலகிடுச்சுன்னா அந்த ஜோதியோட பிரகாசம் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து அதனுடைய வளர்ச்சி வந்து உங்களுடைய நாடி நரம், அதாவது நம்மளுடைய நாடிகளுடைய பரிசுடைய உயிராற்றலுடைய தன்மை வந்து காற்றில் வந்து அந்த அதிர்வலைகளுடைய பயணிக்கிற நிலையில தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காற்றில் வந்து ஜீவவிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சிவவிந்து வந்து நாடி முழுவதும் பரவி நம்மளுடைய உடல் வந்து ஒளி தேகமாய் மாறும். ஒளி தேகமா மாறியவர்களால் மட்டும்தான் அந்த ஒளியை உங்களுக்கு காண்பிக்க முடியும். இப்ப இருக்க கலியுகத்துல வந்து அந்த உடல் தேகம் பெறுறது வந்து சாத்தியமான ஒரு விஷயமா? ஏன்னா இப்ப எல்லாமே வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் ஒரு போலியான விஷயமா தான் இருக்கு. இப்போ கற்ப சாதிக்கணும்னா கூட ஒரு நல்ல மூலிகைகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ அது சாத்தியமா? கற்பம் சாதிப்பது அப்படின்றது வந்து அந்த எல்லா இடத்துலையும் அதான் சொல்லுவாங்க. அதாவது குரு பாரம்பரிய ரகசியம் அறிந்தவர்களால் மட்டும் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பாரம்பரிய ரகசியத்தில் வரக்கூடிய அந்த நிலை சில நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில உண்மையான தேடுதல் இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து நான் இதுவாக தான் ஆவேன், எனக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே வேண்டாம், எல்லா உயிர்களும் என்னுடைய உயிர் மாதிரி நான் நினைச்சு இந்த பிரபஞ்சத்தின் மேலே இயற்கையின் மேலே அளவு கடந்த பற்றுதலும் அதன் மேலே வந்து ஒரு அதை வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் என் மனம் வாடியது அப்படின்னும் போது சொன்ன அந்த மனநிலையில ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் தன் மனதை ஈடுபடுத்தி நெகிழ்ந்து இந்த இயற்கையை இந்த பிரபஞ்சத்தை இறைவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கை வெளியே ஆற்றலை நம்மளுடைய அந்த இயற்கையினுடைய அந்த ஒரு பேரான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஒவ்வொரு ஜீவனும் வந்து நம்ம வாழற மாதிரி எல்லா ஜீவன்களும் வந்து நம்ம வாழும் எல்லா நிலையிலையும் வந்து பெற்று வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடைய ஒரு நல்லெண்ணம் உடைய சுயநலமற்ற ஒரு மனிதர்களுக்கு அவங்க வந்து நான் வந்து இறைவனா சித்த நிலை அடையணும் அப்படின்றவர்களுடைய ஒரே ஆழ்ந்த ஒரு சிந்தனையில அவங்க செயல்படும் போது அதாவது சுயநலமற்ற சிந்தனையில தன்னுடைய ஆன்மா வந்து நிலை பெறணும் அப்படின்ற எண்ண கோட்பாடுல ஆழமா இருக்கும்போது
இந்த பிரபஞ்சத்தின் வெளியில் சித்தர்களுடைய அணு ஆற்றல்களும் பிரபஞ்சத்தின் இறை ஆற்றல்களும் உங்களுக்கு வந்து வழிகாட்டும். ஒரு நிலையில வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய வெட்ட வெளியோடைய ரகசியங்கள் உங்களுக்கு புலப்படும். நம்ம வந்து மெய்நிலையோட ஒரு 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 மெய்யான ஒரு நிலைப்பாட்டில் நம்ம ஒரு மெய்யான ஒரு அந்த அதிர்வுகள், அதாவது மனமது செம்மையானால் அப்படின்னு மனதின் ஓட்டங்களை நிறுத்தி நம்ம நிலைப்பட்டு நிற்கும்போது வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களும் புலப்படும். நம்ம நூல்களை தேடி தேடி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நம்ம வந்து இதை அடைஞ்சிடலாம், அதை அடைஞ்சிடலாம், இதை தொட்டோம்னா ரசவாதம் பண்ணிடலாம், அதை தட்டினா கூட மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டிடலாம், இப்படின்ற ஒரு சுயநல சிந்தனையோடு இருக்கிறவங்களுக்கு அது படாது. ஏதோ வேணாம், எனக்கு இறைவனும் தான் வேணும், நான் சித்த நிலை தான் அடையணும் அப்படின்ற முழுமையான எண்ணங்கள் எண்ண கோட்பாடுகள் உள்ளவர்கள் வந்து அந்த நிலைப்பாட்டை வந்து உண்மையாக வந்து 100% அடைய முடியும். அதுக்கு வந்து இப்போ சொல்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஜாதக அமைப்பு அந்த அமைப்பு அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஜாதக அமைப்புக்கு மேலே எல்லா நிலைப்பாடுகளுக்கும் மேலே ஒரு சாதாரண மனிதன் அவன் வந்து அதிலே வந்து அதனுடைய எண்ணங்கள்லேயே இருக்கும்போது அந்த எண்ணங்கள் வந்து மெய்யானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தின் வெளி உங்களுக்கு வந்து உண்மையான நிலைப்பாட்டில் உங்களுக்கு வந்து கரம் கோர்த்து உங்களை வழிநடத்தும். கடைசி ஒரு கேள்வி, இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் வேர்ல்டில் ஒரு சின்ன குவாண்டம் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அணுகுலையும் உள்ளே பூந்து அதை இது பண்ணி அதை யூடியூப்பில் போடுறாங்க, அதை பற்றி வெளியே சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய அறிவை வந்து ஏன் எல்லாம் மறைச்சி வைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு யுகத்தில்? அதாவது மறை அப்படின்னும் போது வந்து இறைவனே வந்து மறை தான். நம்மளுக்குள்ள இருக்கிற இறைவனே வந்து நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாத விதத்தில் வந்து மறைக்கப்பட்டது தான். மறைன்றது வந்து மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பிரம்மாண்டத்தின் உச்சம். ஒரு நிலைப்பாட்டில் வந்து ஒரு இது இப்போ நம்ம சொன்னது மாதிரி தான். எப்போ வந்து இந்த இறைவனுடைய படைப்பு மீது ஒரு காதல் கொண்டு இறைவனுடைய படைப்பை வந்து நம்ம பாதுகாக்கணும், இறைவனுடைய ஒவ்வொரு படைப்பையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண கோட்பாடோட அவங்களுக்கு வந்து அந்த சிந்தனை வரும்போது ஒரு சமநிலை கொண்ட ஒரு நிலைப்பாட்டில் எல்லா நிலையிலையும் வந்து சலனமற்ற ஒரு நிலைப்பாட்டில் வரும்போது அவங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்றது வந்து சித்தர்களுடைய கோட்பாடு, பிரபஞ்சத்தின் கோட்பாடும் அதுவே. அந்த பிரபஞ்சத்தின் கோட்பாடுபடியும் சித்தர்களின் கோட்பாடுபடியும் ஒரு மனிதன் ஒரு சலனமற்ற நிலையில ஒரு 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 சமநிலைப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் வந்து பயணிக்கும் போது அது தானாக கொடுக்கப்படும். இல்லாத பட்சத்தில் இது வந்து வேறு மாதிரியான இன்றைய கலியுகத்தில் வேறு மாதிரியான வியாபாரங்களும் வேறு மாதிரியான செயல்பாடுகளும் உட்படுத்தி இதனுடைய பிரபஞ்சத்தின் அழிவுக்கே வித்திடுவார்கள். அதனால தான் வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து எந்த ஆன்மா வந்து நிலை பெறணுமோ அந்த ஆன்மாவுக்கு அது கொடுக்கப்படும் அப்படின்றதுக்காக இதை வந்து மறைப்பொருளாக வச்சுருக்காங்க.